இன்னைக்கு நான் என்ன கேம் விளையாட வந்திருக்கேன்னா, எக்ஸிட் 8 அந்த கேம் தான் விளையாட வந்திருக்கேன். இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்ரோ ஸ்டேஷனோட பேஸ்மெண்ட் மாரி இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மாறுனாலும் நம்மளால தப்பிக்க முடியாது. மொத்தம் 8 ஸ்டேஜ் இருக்கு. ஸோ அந்த 8 ஸ்டேஜும் நீங்க கடைசியா 7வது ஸ்டேஜ் போயிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும், திரும்ப முதல்லேருந்து வரணும். ஸோ இதோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே நம்ம கேம்குள்ள போலாம். அதாவது முதல்ல வந்து நம்ப இந்த பொருள்லாம் இங்க தான் இருக்கும் அப்படின்றதுக்காக பார்க்க விட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து தெளிவா பார்க்கணும். இந்த போஸ்டர்ல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம இத பார்த்துக்கலாம். இந்த போஸ்டர்ல இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். வெயிட் பண்ணுங்க. இங்க தான் இருக்கு. சைனீஸ்ல எழுதியிருக்கு. தேவையில்லாதது. ஓகே. இங்க கன்டினியூன்னு எழுதியிருக்கு. அங்க அந்த பக்கம் என்ன எழுதியிருக்கு? ஆ என்னடா எழுதியிருக்கு? என் பேர் போட்டிருக்கு. ஓகே. எக்ஸிட் 8 ஓகே. எக்ஸிட் 8 இங்க கேமரா இருக்கு. இங்க ஏதோ இருக்கு. ஓகே. இந்த கண்ல கூட எதுவும் இல்ல. இந்த இது மட்டும் பிளைனா இருக்கு. ஸோ வந்து இப்ப நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ! ஓட முடியுமா? ஓகே ஓடலாம். வேற எதுவும் இல்ல. ஓகே. இப்ப தான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்ப அதுபடி நம்ம பண்ண போறோம். வெயிட் பண்ணுங்க. இங்க தான் ட்விஸ்ட்டு. இப்ப அங்க ஒரு ஆள் நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அது வந்து கேஷுவல் தான். எதுவுமே இப்ப அன்நார்மலா தெர்ல. அ இங்க என்ன இருக்கு? இந்த போஸ்டர் கரெக்ட்டா இருக்கு. இதுவும் கரெக்ட்டா இருக்கு. மேல எக்ஸிட் 8ன்னு போட்டுருக்கு. ஆனா இது கொஞ்சம் வினோதமா இருக்கே! இது எனக்கு தெரிஞ்சு அன்நார்மல்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் இத பார்க்கவே இல்ல. ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு இது அன்நார்மலா இருக்குமோ? இருக்குமோ? எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்ம திரும்ப போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அன்நார்மல்னா திரும்ப போணும். அப்புறமா நார்மல்னா முன்னாடி போணும். ஓகேங்க. கரெக்ட்டா வந்திருக்கும். இத பாருங்க. கரெக்ட்டா வந்ததால இப்ப நம்ம லெவல் 2க்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்ப இதுல வந்து என்ன நார்மல்ன்னு தெரியலையே. ஓகே. இங்க போய் பார்ப்போம். நோ ஸ்மோக்கிங் கரெக்ட்டா தான் இருக்கு. இந்த போஸ்டர் கரெக்ட்டா தான் இருக்கு. இவன் மேல ஏதாவது ஓகே. இவனும் நல்லா தான் நடந்து போறான். எதுவுமே அன்நார்மல் மாரியே தெரியலையே! ஓகே. இங்க மேல வந்து கன்டின்யூன்னு இருக்கு. ஓகே. எல்லாமே கரெக்ட்டா இருக்கே! இங்க 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 ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்படி இருக்கா? செக்யூரிட்டி கேமரா இன் இது எழுதியிருக்கு. செக்யூரிட்டி கேமரா ஓகே. இதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. மேல ஏதாவது மேலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. அது பக்கத்துல இது இருக்கு. ஓகே. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நம்ம போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இது இப்ப வந்து கரெக்ட் தான் நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இருங்க ஓடி போவோம். இவன் வந்து ஆமை மாரி போயிட்டு இருக்கான். ஓகே. கரெக்ட் தான் நெனைக்கிறேன். ஓகே. ஆமாங்க. கரெக்ட்டுங்க. நம்ம 3வது ஸ்டேஜ் வந்துட்டு பாருங்க. இதே மாரி 8 ஸ்டேஜ் தாண்டுனா நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகே. இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலையே! ஆ நோ ஸ்மோக்கிங்கு. ஆ இங்க என்ன இருக்கு? என்னதுடா இது? ஓகே. எல்லாம் கரெக்ட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இவன் மண்டையில ஏதாவது டிஃபரன்ஸ் இவன் மேலயும் டிஃபரெண்ட் இருக்கும். அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து இங்க மேல எந்த டிஃபரெண்ட்டும் இல்ல. இந்த போஸ்டர்ல கொஞ்சம் எதுவுமே டிஃபரெண்ட் இல்ல. ஓகே. ஆ இங்க பின்னாடி கன்டின்யூன்னு கரெக்ட்டா இருக்கு. இங்க எந்த டிஃபரெண்ட்டும் இல்ல. அப்புறம் வேற என்னது? இது என்னது? ஓகே. இதுவும் டிஃபரெண்ட் இல்ல. இந்த போஸ்டர் டிஃபரெண்ட்டா இல்ல? இந்த போஸ்டர் நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நெனைக்கிறேன். இந்த போஸ்டர் நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னது இது எனக்கு தெரியலையே! சே சரி போவோம். யாரு கேட்பா நம்பள? காசா பணமா? போவோம். ஓகே. கரெக்ட்டா 4வது வந்து கொண்டு போய் விட்டுருங்கடா. ஓகேங்க. எப்படியோ அதுவும் கரெக்ட் தாங்க. எப்பா எப்படியோ தப்பிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா அன்நார்மலா தான் இருக்கும். ஏன்னா இது எனக்கு தோணுது. தொடர்ந்து 3 தடவ நம்மள அன்நார்மல் இல்லாம குடுத்துருக்கானுங்க. ஓகே. 2 தடவ குடுத்துருக்கானுங்க. தப்பா சொல்லிட்டேன். ஓகே. இவன் மேல ஏதாவது மிஸ்டேக் இவன் மேல இல்ல. கன்டின்யூன்னு பின்னாடி இருக்கு. நடுவுல எக்ஸிட் 8ன்னு இருக்கு. ஏதோ தப்பா இருக்கிற மாரி உள்ளூர் சொல்லுது. ஆனா இன்னொரு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இருங்க பார்ப்போம். இங்க வந்து என்ன இருக்கு? இங்க எதுவுமே இல்ல. இந்த கண்ணு கொஞ்சம் அசைற மாரி இல்ல. கொஞ்சம் கண்ணு அசையுதுங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஆ நான் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஸோ இப்போ அடுத்த இதுவ போவோம். அப்படியே கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகுது. ஓகே. அடுத்தது என்ன? ஏங்க ஏங்க இவனுங்க வேற. ஏங்க தப்பாயிடுச்சுங்க. இப்ப முதல்லருந்து வரணுமா? டேய் 4வது லெவல் வரைக்கும் போனேன்டா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஓகே. அதுல ஏதோ அன்நார்மலா இருக்கு போல. ஓகே. இல்ல ஏதாவது அன்நார்மலா அப்படி ஏதாவது இருக்கா? அப்படின்றத பார்ப்போம். இவன் கொஞ்சம் வேகமா நடக்குறான். ஸோ அது ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க எக்ஸிட் 8ன்னு கரெக்ட்டா இருக்கு. கான்கரோஸ் அப்படியும் கரெக்ட்டா இருக்கு. ம். எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஆ வேற எதுவும் இப்போதைக்கு சொல்றதுக்கு இல்ல. வெயிட் பண்ணுங்க. இந்த கண்ல ஏதாவது மாற்றம் தெரியுதா? அப்படின்றத பார்ப்போம். இந்த டோரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்க எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம். சீக்கிரம் சீக்கிரம் போ 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 போ. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம லெவல் 1க்கு வந்துட்டோமா? கரெக்ட்டா இருக்கு. லெவல் 1க்கு வந்துட்டோம். ஸோ வந்து இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ வந்து லெவல் 1ல இருக்கோம். இப்போ தான் லெவல் 1க்கே வந்திருக்கோம். நோ ஸ்மோக்கிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே. ஏங்க இவன் மண்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இல்ல? ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவன் கொஞ்சம் என்னடா?
எங்க பயம்புத்துறானுங்கன்னு நினைக்கிறேன் என்ன தெரிஞ்சு. திடீர்னு இந்த போஸ்டர் கொஞ்சம் அசைஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ இந்த போஸ்டர் எதுவும் இல்லை, இந்த போஸ்டரும் எதுவுமே இல்லை. இது ஓகே ஓகே. இதுவும் ஓகே ஓகே இருங்க. ஓகே கரெக்டாக தான் இருக்குது. இந்த கண் லைட்டாக நம்மளை அசைகிற மாதிரியே இல்லையே, அசைதான் என்ன? ஓகே. வெயிட் பண்ணு, வெயிட் 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 வெயிட். என்ன இது? எப்படி இந்த வெண்ட் இங்கே வந்திருக்கும்? இந்த வெண்ட் இங்கே வராது தெரிஞ்சு. அது அங்கே தான் இருக்கும் போல, நான் தான் ஒழுங்காக பார்க்கல. சரி போ, கரெக்டாக தான் இருக்கும். இருங்க இந்த வாட்டி கரெக்டாக வந்து டே லெவல் 2 கொண்டு போயிடுங்கடா ப்ளீஸ்டா. ஓனும் எங்க 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 டேய் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க வேணும்னு பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல என்னடா தப்பு இருந்தது? இருங்க பார்ப்போம். எல்லாமே கரெக்டாக தான்டா இருந்தது. எதுக்குடா அன்நார்மலுங்க? இது அச்சு சொல்லுவேன் அன்நார்மலாக. அந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த போஸ்டர் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அது ரொம்ப அன்நார்மலாக இருக்குது. ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ வந்து இப்போ நம்ம லெவல் 1க்கு பண்ணிட்டோம். இருங்க அந்த போஸ்டரை வந்து நீங்களே பாருங்களேன், இது எப்படி இருக்குது பாருங்கள். கீழே வந்து டைட்டில்லாம் இருக்கும். ஓங்க இதுவும் அன்நார்மல். இதை பாருங்க, உங்களுக்கு காட்டுற கீழே ரத்தமாக இருக்கா? ஸோ அன்நார்மல். ஸோ நம்ம வந்து திரும்ப போயிடலாம். இப்போ வந்து ஈஸியாக லெவல் 2க்கு போயிடுவோம். இந்த மாதிரி ஈஸியாக கொடுங்கடா தயவு செஞ்சு. கொஞ்சம் கஷ்டமாக கொடுக்குறானுங்க இவனுங்க, நம்மளுக்குன்னே எங்கேருந்து வரானுங்கன்னு தெரில. ஓகே இந்த இடம் எப்படிடா இருக்குது? ஓகே இருங்க பார்ப்போம். இங்கே போஸ்டர் கரெக்டாக இருக்குது. இதில் இது நோ ஸ்மோக்கிங் கரெக்டாக இருக்குது. இவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓகே. அங்கே ஓகேங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பிளாக் கலரில் ஏர் இருந்தது, இப்போ வந்து ப்ரௌனாக இருக்குது. ப்ரௌன் தான் ஒரிஜினல் ஹேரு. நான் கூட சொல்லியிருப்பேன் என்னோட ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னு. ஓகே இங்கே எதுவும் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. ஓகே செக்யூரிட்டி கேமரா இன் ஆப்ஷன். ஓகே ஏதோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. போகலாம். நம்பி போகிறேன் டாடி, தயவு செஞ்சு ப்ளீஸ். இருங்க 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 வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். இது என்ன இங்கே ஒரு கேமரா இருக்குமே? இங்கே ஒரு கேமரா இல்லைங்க. ஓகே அது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்கும். நான் தான் அதை எங்கே பார்ப்போம். எங்கே கரெக்டுங்க. எப்பா எப்படியே தப்பிச்சிட்டேன் டாடி. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் எக்ஸிக்யூட்டிவ் வரைக்கும் போயிடணும். ஏங்க இது அப்நார்மல். இது பார்த்தாலே தெரியுது பாருங்க, எல்லா போஸ்டரும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இது இப்போ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக கொடுங்கடா, நான் ஈஸியாக கேம் ப்ளே முடிச்சிடும். ஓகே நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம். என்னது இது லெவல் 4க்கு வந்துட்டோங்க. எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு லெவல் 4க்கு வந்தாச்சு. ஸோ வந்து இங்கே என்ன அப்நார்மல் இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப கஷ்டமாக கொடுப்பானுங்க. ஓகே இது ஈஸியாக இருக்குது. ஏய் 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 ஐயோ ஐயோ ஜி உரு 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 ஏங்க அவன் ஓடி வராங்க. டே என்னடா நடக்குதுங்க? ஓகே எப்படியும் நம்ம லெவல் 5க்கு வந்தாச்சு. ஆனால் திடீர்னு பயன்ட்டேன். பட்டுன்னு வேகமாக என்ன பார்த்து ஓடி வந்தான், பயன்ட்டேன். ஓகே இங்கே கீப் லிஃப்ட் இங்கே இருக்குது. ஓகே நோ ஸ்மோக்கிங் கரெக்டாக இருக்குது. இப்போ இவன் மண்டையில் எதாவது இருக்கா? எக்ஸிட்டு கரெக்டாக இருக்குது. ஓகே இவன் நார்மலாக தான் இருக்கான். ஓகே இங்கேயும் கரெக்டாக தான் இருக்குது. எந்த டிஃப்ரெண்ட்டும் இப்போதைக்கு இல்லை. இந்த கண்ணில் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஓகே இப்போதைக்கு இங்கே இல்லை. இங்கே கேமராக்கு பக்கத்தில் கொஞ்சம் இது இருக்கு. இருங்க கொஞ்சம் இது மிஸ்டேக். ஏய் என்னடா நடக்குதுங்க? ஏங்க இது அன்நார்மல் பார்த்தீங்களா? கேமராக்கு நேராக தான் இந்த இங்கே ஒரு ஓட்ட மாதிரி இருக்குல்ல, இந்த வந்து இந்த கேமராக்கு நேராக இருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் அன்நார்மல். நான் எந்த அளவுக்கு நோட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இது மட்டும் தப்பாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். டே ப்ளீஸ்ரா டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்க தப்புங்க. இப்போ முதல்ல இருந்து வரணுமா? டே பாய் டேய் இருங்க. இந்த வாட்டி நம்ம கரெக்டாக அப்படியே ஒரே ஷாட்டில் முடிக்கிற பாருங்களேன். இங்கே தான் இது கரெக்டாக இருக்குது. இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். என்னால் கரெக்டாக இருக்குது. ஓகே இங்கே கண்ட்ரி இருக்குது, இங்கே எக்ஸிட் 8 இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. போவான் கரெக்டு தான். இது தெரிஞ்சு இது கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக இருக்கும் முன்னாடி ப்ளீஸ்ரா. இங்கே கரெக்டாக போடு. கரெக்டாக இருந்தா பரோட்டா வரட்டா. இங்கே கரெக்டாக இருக்குங்க. ஓகே அப்புறமா இங்கே ஏதோ இருக்குது. இங்கே என்னது கீப் லெஃப்ட்டு அதே மாதிரி இருக்குது. அவனை வந்துட்டு இருக்கான். நோ ஸ்மோக்கிங்கு போர்டு இருக்குது. இங்கே எக்ஸிட் 8 இருக்குது. கொஞ்சம் இவனுக்கும் இவன் மேலே எந்த டவுட்டும் இல்லை. இவனும் நார்மலாக தான் நடந்து போகிறான். ஸோ வந்து இந்த கேமரா தான்டா கொஞ்சம் இது கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இதெல்லாம் ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக தான் இருங்க. என் கண்ணு கொஞ்சம் பார்ப்போம். ஓகே கண்ணு கூட கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். கரெக்டாக தான் இருக்குது. இப்போ லெவல் 2க்கு கொண்டு போயிட்டீங்கடா. அப்போ எப்படியோ லெவல் 2க்கு கொண்டு வந்துட்டோம். நம்ம வர வர ப்ரோ பிளேயர் ஆகிட்டே வருங்க. எல்லா பேகையுமே அசால்ட்டாக சமாளிக்கிறோம். அப்புறமா இங்கே இது என்னதுடா நோ ஸ்மோக்கிங்கு. இதுவும் ஓகே, இதுவும் கரெக்டாக இருக்குது. இதுவும் கரெக்டாக இருக்குது. இவன் மாதிரி இருங்க. இவன் கொஞ்சம் வேகமாக நடக்கிற மாதிரி இல்லை இங்கே கொஞ்சம் வேகமாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகே இவன் கரெக்டாக தான் இருக்கான். எக்ஸிட் 8 எங்க கொஞ்சம் திடீர்னு ஏதோ பயமாகுதுங்க. இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்தேன், இப்போ எனக்கு ஏதோ பயமாகுது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இருங்க ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீல் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சது
தப்புன்னு நினைக்கிறேன். இருங்க, கரெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கரெக்டான இதுல போவோம். கரெக்ட் தான், இந்த இடத்துல எந்த இதுவும் கிடையாது. ஓகே, நம்ம போவோம். ஓகேங்க, எப்படியோ கரெக்டாக 3வது வந்துட்டோங்க. எப்படியோ தப்பிச்சிட்டோம். இப்போ நான் 3வதுல தான் இப்போ இன்னும் முடிக்கணும். என்னது அது? ஓகே, இங்கே நோ ஸ்மோக்கிங் கரெக்டாக இருக்குது. இதுவும் போஸ்டர் கரெக்டாக இருக்குது. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. எக்ஸிட் டேட்டு கரெக்டாக இருக்குது. இந்த போஸ்டர் கரெக்டாக இருக்குது. இவனுக்கும் இவன் மேலேயே எந்த டவுட்டும் இல்லை. ஸோ வந்து இதுவும் கரெக்டாக இருக்குது. ஆனால் இவ்வளோ கரெக்டாக இப்போ தொடர்ந்து 3 தடவை கரெக்டாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்க மாட்டானுங்களே அவனுங்க, ரொம்ப திட்டு பசங்களாச்சு. இல்லைங்க, 4வது தடவை தொடர்ந்து கரெக்டாக கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு கேம்காரன் எனக்கு கேட்டுச்சு போல, ஈஸியாக கொடுறா அப்படின்றதுக்கு. ஓகே, இது வந்து நான் நார்மல் மூடில் வச்சு ஆடுறேன். இதே எக்ஸ்ட்ரீம்லாம் வச்சு ஆடினா கண்டே பிடிக்க முடியாது போல். ஓகே, எக்ஸிட் டேட் இருக்குது. ஓகே, என்னடா நடந்தது இங்கே ஃப்ரெண்ட்ஸ்? அவன் வந்து இப்போ டெலிபோர்ட் தானே ஆனா? டெலிபோர்ட் ஆனானா இல்லை எனக்கு அப்படி தோணுதா? சரி, எதுவும் ஒன்று, நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். இங்கே கரெக்டாக இருக்குது. இந்த போஸ்டர் வந்து ஏன் பிளைனாக இருக்குன்னே தெரியல. ஸோ வந்து இந்த கார்டு நம்மளை பார்க்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து இங்கே ஒரு கேமரா இருக்கணுமே. டேய், என்னடா நடக்குது இங்கே ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே ஒரு கேமரா இருக்கணும், ஆனால் கேமரா இல்லை. ஓகே, கரெக்டாக தான், கரெக்டு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல கேமரா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இல்லை, நம்ம தான் தப்பாக பார்த்துருக்கோம். முதல் தடவை ஒழுங்காக பார்க்காம தப்பாக பார்த்துருக்கோம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இந்த என்னடா நோ ஸ்மோக்கிங்கு. ஓகே, போஸ்டரு. இந்த போஸ்டரு. ஓகே, இவன் வர நந்து வரான். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து திருப்பிட்டா நம்பர் ஒரு ஃபீல் வருது. ஓகே, நார்மலாக நடந்து போகிறான். தொடர்ந்து 5 தடவை ஒரு மனுஷனுக்கு நார்மலாக கொடுத்துட்டு 6வது தடவை எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம், இங்கே ஏதாவது அன்நார்மலாக இருக்கா அப்படின்னு. ஓகே, இங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் நம்ப முடியலையே அவனுங்கள. ஓகே, இருங்க, வேறு வழியில் நம்பி தான் ஆகணும். ஸோ வந்து போவோம். ஆனால் அந்த எலிவேட்டர் அந்த இது அது பேர் வெண்ட்டு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ அது வந்து டவுட்டாக தான் இருக்குது. இல்லை நான் தான் ஒழுங்காக பார்க்கலையா, இல்லைன்னா இல்லைங்க, கரெக்டாக தாங்க இருக்குதுன்னா தொடர்ந்து 5 தடவை கரெக்டாக கொடுத்துருக்கானுங்க. ஏதாவது 6வது தடவை வந்துருக்கும். 6வது ரோடு வந்துட்டோம். இது வந்து நோ ஸ்மோக்கிங் இருக்குது. போஸ்டர் வந்து கரெக்டாக இருக்குது. ப்ரெஷ்ஷு. ஓகே, இந்த போஸ்டர் கரெக்டாக இருக்குது. இந்த போஸ்டர் கரெக்டாக இருக்குது. என்னடா அது? கதவு திறந்துருக்கு. இது வந்து குழந்தைகளுக்கே தெரியும் நம்ம அந்த இப்போ அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு. சீக்கிரம் அப்போடா ஏதாவது வந்து அந்த கதவுல வந்து நம்மள ஏதாவது புச்சிட போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இப்போ நம்ம 7க்கு வந்துட்டோம். 7 ஃபார் ரொனால்டோ ரீசன். ஓகே, 7 ஃபார் தலை ரீசன் தானே, ஏதாவது ஒரு ரீசன். ஓகே, முதல்ல நம்ம வந்து இந்த போஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து லாஸ்ட்டுங்க. ஸோ இதை மட்டும் முடிச்சிட்டோன்னா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். நோ ஸ்மோக்கிங். ஓகே, என் கையில் எதுவும் வச்சுட்டு வரோம். என்னடா அது? அது கையில் வச்சுட்டுருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இவன் கையில் எதுவும் வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, டேய் கையில் வச்சுருக்கும் போதே தெரியுதுடா இது அன்நார்மல்னு. ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அவன் கையில் வந்து எப்பவுமே ஃபோன் தான் வச்சுருப்பான். ஸோ வந்து ஈஸியாக நம்ம தப்பிச்சிட்டோம். ஈஸியாக தப்பிக்கல, கஷ்டப்பட்டோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். நான் ஒத்துக்கிறேன், கஷ்டப்பட்டோம். ஓகே, எப்படியும் அந்த இது ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாட்டத்தை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். எக்ஸிட்டும் ஆகிட்டோம். என்னடா அது? என்னடா நடக்குதுங்க? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே முட்டேன். த அண்டர் கிரவுண்ட் ஹிஸ்ட்ரி ஹஸ் பின் அபோவ் ஃபார் 50 இயர்ஸ். அதாவது இது 50 வருஷமாக இங்கே தான் இருக்கான். எ பர்சன் வாஸ் ஃபவுண்டு மிஸ்ஸிங் இயர். ஒருத்தனை காணோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கடுத்தது தெர் வார் நெவர் ஃபவுண்ட். அவரை கண்டே பிடிக்க முடியல, அதோட நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கப்புறமா என்னடா நடக்குது? என்னடா நடக்குதுங்க? ரிட்டர்ன். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், கொடுமைப்படுத்து. ஓகே முடிஞ்சிச்சுங்க. ஓகே, அதாவது கடைசியாக என்ன வச்சுருக்கானுங்க, கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டானுங்க. என்ன ட்விஸ்ட்னா, நீ அதாவது கடைசியாக நான் அந்த படிக்கட்டு மாதிரி இருக்குல்ல, ஸோ வந்து நான் அந்த ஏறினதே அது ஒரு அன்நார்மல் விஷயம். ஸோ நான் அந்த அதுமாரி படிக்கட்டில் ஏறினல, அது அங்கே படிக்கட்டு இருக்காது. எக்ஸிட் டேட்டில் எப்பவுமே படிக்கட்டு இருக்காது. ஸோ அது ஒரு அன்நார்மல் விஷயம். கேமே அப்படி தான் எண்டிங்கில் முடிச்சு வச்சுருக்கானுங்க. ஸோ வந்து நம்ம எப்படி தான் இந்த கேமை முடிச்ச கணக்கு தான் வரும். நம்ம எப்படியோ முடிச்சிட்டோம். அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை காய்ஸ், பை.